இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் தான். அந்த டாஸ்க் ஏன் இன்னும் கொடுக்கல? கொடுத்தீங்கன்னா டிஆர்பி நல்லா போகும். இப்போ வாட்டர்மெலன் போன பிறகு டிஆர்பி கொஞ்சம் அடி வாங்குச்சு. அந்த டிஆர்பி இப்போ ஏறிடுச்சு. பிரச்சனை வந்தால் மட்டும்தான் டிஆர்பி ஏறுது. ஏன்னா இவங்களை வச்சு பிரச்சனை மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் ஏன் வைக்கல அப்படின்னு பல்வேறு நபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு இன்டைரக்டான ஒரு மெசேஜை இந்த பிக் பாஸ் உன்னுடைய வாய்ஸாக இருக்கக்கூடிய சாஷோ அவர்கள் ஒரு சின்ன ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாப்புல. அதை பற்றி தான் இப்போ பல்வேறு நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே தான் இருக்கோம். அது உண்மைதான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. எப்பயுமே அவரோட வாய்ஸு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கணீர்னு இருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் அவரோட வாய்ஸ் ரொம்ப டல்லாக பேசணுமேன்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ நிறைய பேர் பிக் பாஸ் குவிட் பண்ணுறாரு, அவர் வெளியில் போகிறாரு, இந்த கண்டஸ்டன்ஸ்னால அவர் வெளியில் போகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் இந்த ஷோவெல்லாம் நம்ம இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஏன்டா இந்த வேலையை செய்யணும்னு யோசிச்சிருக்கலாம். பட் அவர் வெளியிலலாம் போக மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவரை போக விட மாட்டாங்க. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ஸ்க்காக அவரை இழக்க மாட்டாங்க சேனல். ஸோ அவர் முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? ஏன் முக்கியமான நபர்னு சொல்கிறேன்னா, பல வருஷங்களாக அந்த வாய்ஸை கேட்டு மக்கள் அந்த வாய்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. திடீர்னு நீங்கள் அந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது மக்களுக்கு அது பழகிறதுக்கு நாட்கள் ஆகும். இந்த ஷோக்கு அது நல்லதில்லை. ஏன்னா அவர் தான் இப்போ வரைக்கும் பெஸ்ட்டாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் சால்வ் பண்ண பார்ப்பாங்க சேனல். அது ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குதா. இப்போது ஏற்கனவே போன வாரத்தில் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. நம்ம அதை பேசலை, விட்டோம். ஆனால் இந்த வாரம் மறுபடியும் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. எப்போ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று அந்த சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டை நடந்துட்ட பிறகு அவர் பேச அவங்க அடிச்சுக்கிட்ட பிறகு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இதை வச்சு தான் ஓகே நமக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன பதிவு அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாஷோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, த டீமன் அண்ட் தி ஏஞ்சல், தலைப்பே அதுதான். அப்போது அடுத்த வாரம் இவர்களை வைத்து நடக்க போகிற டாஸ்க் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க். ஸோ நம்ம மக்கள் காலையில் போடுற மார்னிங் சாங்கை வச்சே டீகோட் பண்ணுற ஆட்கள். அப்போ இதை டீகோட் பண்ணாமல் இருப்பாங்களா? அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நம்ம ஆட்களே சொல்லிட்டாங்க. இவங்களை வச்சு நீங்கள் பாசிட்டிவாவோ என்டர்டெயின்மெண்ட்டாவோ எதையுமே உங்களால் பண்ண முடியாது. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ஏஞ்சலும் இருப்பான், ஒரு டீமனும் இருப்பான். எப்போ எங்கே எதை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஆனால் சில பேர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய டீமனை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சலை காட்ட அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறது மறைமுகமாக இவர் சொல்லக்கூடிய செய்தி. அதனால் அடுத்த வாரம் இவனுங்களை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கை கொடுத்துருங்க. ஏன்னா கொடுக்காமையே ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் மாதிரி தான் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இத்தனை வாரங்களாக அந்த டாஸ்க் தள்ளி போட்டாங்க. ஏன்னா அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க, கை ஓங்கிட்டுலாம் போயிடுறாங்க. அப்போது ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்கில் என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இவனுங்க கொடுக்குற டாஸ்க்கு எதையுமே டாஸ்காக பண்ணுறதே கிடையாது. நீ வேற வழியில் நீ கொடுத்துரு, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சாஷா அவர்கள் மறைமுகமாக சொன்னதாக சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம படிச்சிருவோம். த டீமன் அண்ட் தி ஏஞ்சல் போத் ரெசைட் இன் அஸ், ரெண்டுமே நமக்குள்ள தான் இருக்கு. த ஈவன் டேக் டர்ன்ஸ் டு ஷோ தெம்செல்ஸ். தி ட்ரிக் இஸ் ஹவு யூ டேம் த டீமன் வைல் கீப்பிங் த ஏஞ்சல் இன் த ஃபார் ஃப்ரண்ட். ஓகேவா? இப்போ நம்ம சொன்னதுக்கும் அவருடைய பதிவுக்கும் அப்படியே மேட்ச் ஆகுதா? How you would choose to fall into abyss and still find a way to the sky. How would let yourself believe that you are worth it, and how to lead that through to an upward spiral into self acceptance to understand that you are enough. So இதுதான் சாஷோ அவர்களுடைய பதிவு. இதை வைத்து நம்ம ஆட்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க். இப்போ ரெண்டு குணாதிசயங்களும் நமக்குள்ளே இருக்குது. எப்போ எதை எங்கே நம்ம காட்டணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஆனால்
நிறைய பேர் அதை பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து எதுக்கு வேல்யூ கொடுக்கணுன்றதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவர் பொதுவாக ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்கள் வந்து அதை இந்த டாஸ்கோட மிங்கல் பண்ணி அடுத்த வாரம் இதுதான் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் அந்த டாஸ்க் வந்தால் நல்லாவே இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்லாவே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, இப்போ பார்வதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் நான் நல்லவளாக இருக்கேன், ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, மக்கள் பாராட்டினாங்க. மறுபடியும் பழைய பார்வதி வந்துட்டாங்க. அப்போது சும்மாவே நம்மால் வந்து டீமன் தான். அப்போ டீமனாக ஒரு கேரக்டரை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இப்போ போன சீசனில் டீமனாக இருந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் என்னால் இதை பண்ண முடியலை அப்படின்னு அவங்க சொன்னது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சாப்புல. ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். ஏஞ்சலாக இருந்த பவித்ரா அவர்களுக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சிது. ஆனால் வெளியில் போனது யார்? டார்ச்சர் பண்ண சாச்சனாவும் டார்ச்சர் பண்ண மஞ்சரியும். அதுக்கப்புறமா தான் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பவித்ராவெல்லாம் போனாங்க. ஓகேவா? நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆடுற கேம் மக்கள்கிட்ட, மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது மக்கள் தப்பான டிசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மை. நல்லவர்களை தேடிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக மக்கள் வந்து இதுக்குள்ளே எவனா ஒரு நல்லவன் இருப்பான், நல்ல கேரக்டர் கொண்ட ஒருத்தன் இருப்பான், அவனை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவனை நம்ம பேசலாம் அப்படின்னு இருந்த மக்கள் இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா, நல்லவன் சொல்கிறனோட எவன் சுத்தமான கெட்டவன் சொல்கிறானோ அவன் பின்னாடி போயிடலாம். எவன்டா இங்கே அதிகமாக ரூடாக இருக்கான், எவன்டா அதிகமாக இங்கே ரூத்லெஸ்ஸாக இருக்கான், எவன்டா அதிகமாக இங்கே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றவங்கிட்ட நம்ம போயிடலாம். அப்படி போயிட்டாங்க. பார்வதிக்கான ஒரு குறும்படம் ஒன்று நான் போடணுன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் போடுறேன், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ. ஏன்னா அதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வேணால் நான் முன்னாடியே அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு கொடுத்தால் இந்த வீடியோ எப்படி இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.